அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க உள்ள போய் படித்து அந்த மொழியை என்ன செய்யலாம், டிரான்ஸ்லேஷன்ல போட்டு கூட அவங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வருங்காலங்கள்ல இன்னும் எளிமைப்படுத்தப்படும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, ஹதீஸ் இந்த வேதத்துக்கு ஹதீஸ் முரண்பட்டால் என்ன செய்யணும், தூக்கி போட்டுருங்க. குர்துபிங்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்காலர். அவங்களுடைய நூல் என்ன பேருன்னா குர்துபி, தப்சீருல் குர்துபி, பாகம் 12ஆம் பக்கம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் தனித்தனி, இவங்களும் சும்மா தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு நூல் எழுதல, வாழ்க்கையை பூராமே இந்த ஹதீஸ் கலையில அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. குரானை மனநம் சேர்ந்துருவாங்க. அதுல மனைக்கு இருந்த சகாபாக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு வேதம் கையில தவழ்ந்துட்டு. ஹதீஸுங்கிற 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. விட்டு உள்ள அடிச்சுட்டாங்க. அடிச்ச உடனே அந்த மக்கள்லாம் பதறி போய் என்னடா செய்யன்னு சொல்லி இதை நிறுத்தணும்னு சொல்லிதான் ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை, அதுக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் யாரு ஹதீஸ் என்று நம்ம பதிவு செய்தாலும் அதை நம்ம எடுக்க வேண்டிய முதல் அடிப்படை என்னவென்றால் நமக்கு பேசிக் குர்ஆன் அப்படின்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆள் நல்லவரா, ஞாபகம் உள்ளவரா, சங்கிலி தொடர் கரெக்டா சனது இருக்கிறதா, இப்படி 4-5 விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட உள்ள இருக்கிறது கோளாறு. ஏன் அவங்க சக்திக்கு உட்பட்டு பார்த்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபில்டர் பண்ணி நம்ம கிட்ட ஒரு பேசிக்க தள்ளிட்டாங்க. குர்ஆனை வச்சுக்கிறீங்க, உரசி பார்த்துக்கிறீங்க. அதனாலதான் இறுதி பேருரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னுடைய ஒரு செய்தியா இருந்தாலும் அதை பிரத்தியாருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அவர்கள் உங்களை விட நன்றாக விளங்கிக் கொள்வார்கள். இறுதி பேருரை. இறுதி பேருரை அவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆதாரபூர்வமான சகியான செய்தி. அப்ப விளங்கிக்கக்கூடிய தன்மையில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதனால இதை பற்றி இந்த அறிஞர் பெருமக்கள் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யலாம், நாளைக்கு நம்ம பார்க்கணும். அது போக சஹாபிகள் அவங்களே என்னென்ன சொல்லியிருக்காங்க தனிப்பட்டியல் இருக்கு. நான் 2 வகை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு ஹதீஸ். சஹாபிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் அது ஒரு பட்டியலே இருக்குது. மாற்றமாலாம் நடந்தது இருக்கு. ஆதாரபூர்வம் புகாரி முஸ்லீமும் அவ்வளோ மாற்றங்கள் இருக்கு. தொழுகையிலேயே மாறி நின்று தொழுதுருக்காங்க, தெரியாம சேர்ந்திருக்கிறாங்க. யாரும் குற்றம் ஆமா தெரியாம மனிதர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய இந்த அறிஞர் பெருமக்களுடைய விளக்கம்லாம் இருக்கு. ஏகப்பட்டவருடைய விளக்கம் இருக்கு. அந்த விளக்கத்தை பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அவ்வளவு அழகா இன்னைக்கு எப்படி விளக்குறோம் அப்படித்தான் மனுஷன் விளக்குவான். மனுஷங்கிறவன் ஒரு சிந்தனையை கொண்டு வந்தால் ஒரு புஸ்தகத்திலிருந்து சிந்திக்கக்கூடிய அப்படிதான் விளக்குவான். இன்னைக்கு ஒருத்தன் திருக்குறளை தூக்கி பிடிக்கிறான் தான் அவன் என்ன செய்வான், திருக்குறள்ல இருந்தா விளக்கத்தை காட்டுவான். அப்ப அடிப்படை ஒரு கையில எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் இருக்கும். அந்த பேசிக்ல இருந்தா விளக்கம் சொல்லுவாங்க. முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பேஸ் குர்ஆன் தான். குர்ஆனை விட்டுட்டு வேற நீங்க அடுத்து என்ன கித்தாபு சொல்ல வரோம்? அதுக்கே முரண்பட்டு நின்று அதை எப்படி முதல்ல எதை பிடிப்போம்? ஒரு மூமின் குர்ஆனை தான் பிடிக்கணும். குர்ஆனை தான் பிடிக்கும் நம்மளா சொல்றோம். ஏகப்பட்டவர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதுல இருக்கக்கூடிய மிச்சங்களை